குழந்தைக்கா எங்க போறீங்க எல்லாரும்? நின்னுதான் வரேன், வீட்டுல வேலை இருக்கு. நீங்க சும்மா இருந்து படிப்பிய, வீட்டுல இருக்க வேலை அவியல் தான். ஆமா, அம்மைபிஎல் படிச்சிருப்பாவ, கையெழுத்து போட வேண்டி இருக்கு. ஆமா, போட்டு வந்துருவோம். சரிப்பா. நாகலோகப்பட்டினத்திலே நாகராஜர் நாகக்கண்ணியும் நாகக்கண்ணி பெண்ணாலும் ஒரே ஒரு குழந்தைக்காக தவம் இருந்தாங்கப்பா. இப்படி முங்காம்னு ஒரே ஒரு பிள்ளைக்காக தவம் இருந்தா. ஆனா கிடைச்சது எத்தனை பிள்ளைகள் கிடைச்சிருக்கு? 8 பிள்ளை. அடேங்கப்பா, ஆண்டவனோட கிருபையால தவம் இருக்க போய் கிடைச்சிருக்கு. ஆமா, 8 என்ன குழந்தைகள் தாயி? ஆண் பிள்ளைப்பா. உங்களே போல அழகான பெண் குழந்தைகள் தாயி. 8 பெண் குழந்தைகள்னு சொன்னா அடேங்கப்பா எப்படி வாழலாம் தெரியுமா? எப்படி? அந்த காலத்துல தான் சொல்லியிருக்கான், 5 பெண் பிறந்துன்னு சொன்னா அரசனும் ஆண்டி ஆயிரோம்னு. எடுக்காத ஓட திருவோட எடுத்துட்டு போயிடுவான். என்ன காரணம்? என்ன வருஷம் இருக்கலாம், அந்த 5 பெண்களையும் கட்டி கொடுக்க முன்னா அப்பம் போடுறத பாடு அவனுக்கு தான் தெரியும். 5 பேர்த்த கட்டி கொடுக்க முன்னா ஒவ்வொருத்தண்டா போய் தாங்க நிக்கணும் பாத்துக்கோ. சரி, 5 கட்டி கொடுக்க முன்னா அந்த பாடு பட வேண்டி இருக்கும். அதான் சொல்லியிருக்கான், 5 பெண்ணுன்னு சொன்னா அரசனும் ஆண்டி ஆயிரோம்னு. ஆனா இப்போ அப்படி கிடையாது தாயி. இப்படி இருக்க 8 பிள்ளைகளும் என் பிள்ளைகளா இருந்துச்சுன்னு சொன்னா, மூத்த தங்கம், 2ஆம் தங்கம், 3ஆம் தங்கம், 4ஆம் தங்கம், கடை தங்கம், அது ஒரு தங்கம், இது ஒரு தங்கம், 8ஆம் தங்கம்னு பேர் விட்டுற பாத்துக்கோ. சரி, தங்கத்தாலே பிள்ளைகளுக்கு பேர் விட்ட மாதிரி ஆயி போச்சு. தங்கத்தையே உனக்கு தாரேன்பா. இன்னொன்று கதைகளே, 8 பிள்ளைகளை வில்லுபிடிக்க வச்சிருவேன். இன்னைக்கு தூத்துக்குடியில ஒரு வில்லு, திருநெல்வேலியில ஒரு வில்லு, தென்காசியில ஒரு வில்லு, ஈரோடுல ஒரு வில்லு, நாகப்பட்டினத்துல ஒரு வில்லு. அடேங்கப்ப 8 திசையில வில்லு நம்ம வில்லு ஓடிக்கிட்டே கிடக்கும். கோடீஸ்வரன் ஆயிருவேன். இருந்த இடத்துல இருந்து சம்பாதிப்பேன். அதான் நானும் ஆத்தாட்ட கேட்கேன், அம்மா தாரந்தார ஒரு 2 பிள்ளைகளை இருந்துட்டு அந்த 2 பிள்ளைகளுக்கு ஒரு 8 பிள்ளைகளை தந்துருதான்னு கேட்டிருக்கேன். தந்தான்னு சொன்னா சரி, அண்ணாவி உங்களுக்கு ஒரு மொட்டை, அண்ணாவி கடிப்போம் நினைச்சு பாரு. சரி, அப்ப நாகலோகப்பட்டினத்திலே நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் நாகக்கண்ணி பெண்ணாளுக்கும் அக்காதங்க 8 பேராகவே வந்து அவதரிச்சா. ஆமா, 8 பேரும் பெண்களாகவே அவதரிக்கிறா. ஆண்டவனோட உச்சிக்கண்ணில பிறந்த அவதான் என் தாயாகப்பட்ட பொன்னுச்சினி மகாளி. ஆமா, இப்ப வந்தா பாத்தியா? வந்தல்ல அத்தா, குலசையில குடிகொண்டு இருக்கிறாளே யாரு யாரு? தாயாகப்பட்ட குலசையாள முத்தாரம்மனாக வந்து பிறந்தா. முத்தார செல்வி அல்லவா? ஈராத்து மத்தியில இருக்கன்குடியில கோட்டை கட்டி இருக்கா. ஆமா, 2 ஆறு இணையிற இடத்துல கோட்டை கட்டி இருக்கா. எங்க அம்மா இருக்கன்குடிகாரி. மாறி மாறி பிறந்தா அவன் தாயாகப்பட்ட மாரியம்மா. அவதான் என் தாயாகப்பட்ட மாரியம்மா அல்லவா? 3 முகத்தோட இருக்கிறாள அவதான் என் தாயாகப்பட்ட முப்பிடாதி. என் தாயாகப்பட்ட முப்பிடாதி. கருமாரி, சரி, பூமாரி, பொன்மாரி, அனல் மாரி, அக்கினி மாரி, தீச்சட்டி மாரி, காந்தாரி, கனகதுர்க்கை, அங்காள பரமேஸ்வரி. என்ன ஒரு பொம்பளை இவ்வளவு தூரம் நாக்க போட்டுருக்காளா? யாருமா? யாருப்பா? அவதான் மையான காளி. காளிப்பா, கருங்காளி, செங்காளி. அப்படி காட்டு நீலிலாவா? நீலா. சரி அம்மா, யா காளியம்மா. அக்காதங்க 8 பேர் வந்து பிறந்திருக்கும் போது பிறந்திருக்க கூடிய வேளையில யாரோட அம்சத்துல பிறந்தா? யாரோட அம்சத்துல? பார்வதியோட அம்சத்துல வந்து பிறந்தா என் தாயாகப்பட்ட உச்சினி மகாளி முத்தாரம்மா. முத்தாரம்மா அப்படி பிறந்திருக்கிற போது ஆத்தா எப்படி வந்து பிறந்தா தெரியுமா? எப்படி வந்து பிறந்திருக்கிறா? அவளுக்கு வீர பல்லா விரிசடையா விரிசடையா விரித்தாடோ தலைமோடியா. வீர பல்லா விரிசடையா விரிசடையா விரிது அருளல்ல தலைமோடியா. கொடபிடிக்கே நல்ல பாம்பு தாராட்டே பாம்பிருந்து படம் எடுக்கும் பக்தரெல்லாம் குழவ போடே. சேலை கட்டும் இடையழகி, சேலை கட்டும் இடையழகி, ஆத்தா செந்தூர பொட்டழகி. சேலை கட்டும் இடையழகி, சேலை கட்டும் இடையழகி, செந்தூர பொட்டழகி. வீர பல்லு விரு சடையோட பிறந்தாப்பா. நம்மளே மாதிரில இருக்காது, அரிசி மாதிரி இருக்காது. வீர பல்லு விரிசடா இருக்கும். அப்பு சடையழகி அவ அங்கார கோவக்காரி, அவங்கார கோக்காரி. நாகம் கொடைபிடிக்க ஆத்தாளுக்கு நல்ல பாம்பு தாளாட்ட, நல்ல பாம்பு தாளாட்ட. அப்படி அக்காதங்க 8 பேரு வந்து பிறந்தா. அக்காதங்க 8 பேரு பிறந்திருக்காத்தா. ஆமா, சரி. பிறந்திருக்கும் போது பிறந்திருக்க கூடிய வேளையில நாகராஜர் நாகக்கண்ணு எப்படி இருந்தாங்க? பாம்பு போல இருந்தாங்க. அதாவது சரசுக்கு கீழே பாம்பு போல, தலை மட்டும் மனிதர்கள் போல இருக்கும். சரசுக்கு கீழே பாம்பு போல, ஆமா, தலை மட்டும் மனிதர்கள் போல இருக்கு. இருபிறவியா இருந்தாங்க. அப்ப போகும்போது வயித்தாலே போவாங்க. அது நீ போவப்பா, உனக்கு சாப்பிட்ட சாப்பாடு அப்படி. தாய் வயித்தால போவான்னு சொன்னா பாம்புக்கு காலும் கிடையாது, கையும். அது நீ கண்டியா? பாம்புக்கு கால் இருக்கும்பா. பாம்பின் கால் பாம்பரியும் நீ எரிய மாட்டேன். பாம்பின் கால் பாம்புதான் அறியும், நம்ம இன்னைக்கு தான் எரிய. ஆமா, அதான் வயித்தால போக
வயிறு வச்சு ஊர்ந்து போகும்பா. ஊர்ந்து போகுது. தெளிவா சொல்லணும். இலக்கணம் தானமா வேற வார்த்தை ஒண்ணு தானே தாயி. நீ படிச்சடிக்கு நான் படிக்கல பத்தியா? சரி. அதனால என்ன செய்ய? அப்ப தாயும் தகப்பனும் சர்ப்பமா இருக்கிறாங்க. தாயும் நல்ல தகப்பனும் சர்ப்பமா இருக்கா. அவ பிள்ளைகள் 8 பேரும் பார்வதியோட அம்சத்துல இருக்கிறா. தாய் பார்வதியோட அம்சத்திலே இருக்கிறா. அவ எப்படி இருக்கிறா? எப்படி அம்மா இருக்கிறா? சர்ப்ப நல்ல திருவயிற்றில் சக்தியாக பிறந்தவளா. சர்ப்ப நல்ல திருவயிற்றில் சக்தியாக பிறந்தவளா. பாம்பி நல்ல திருவயிற்றில் பாவையாக பிறந்தவளா. பாம்பி நல்ல திருவயிற்றில் பாவையாக பிறந்தவளா. அக்காதங்க 8 பேரும் அக்காதங்க 8 பேரும் 8 பேரும் அழகுடனே பிறந்தாளே அழகுடனே பிறந்தாளே. அக்காதங்க 8 பேரும் அக்காதங்க 8 பேரும் 8 பேரும் அவ அழகுடனே பிறந்தாளே அழகுடனே பிறந்தாளே. அவ சர்ப்ப நல்ல திருவயிற்றில் சக்தியாக பிறந்திருக்கிறார். சக்தியாக பிறந்திருக்கிற தாயாகப்பட்ட பெண் உச்சினி மகாளி. பாம்பின் திருவயிற்றில் பாவையா வந்து பிறந்திருக்கிறார் அல்லவா. ஆத்தா பிறந்திருக்கும் போது அவ கையில என்ன இருக்கு? என்ன இருக்கு? வேப்பல கப்பரை திரிசூலம் பெரம்பு உடுக்கை வீரவாளு அடேங்கப்பா இப்படி 10 ஆயுதத்தோட வந்து பிறந்தா. நம்ம கோடாரி கடப்பார சுத்தி அது உங்க ஆட்சி கையில இருக்குமே. அது எங்க ஆட்சி கையில இருக்கா? ஆத்தா கையில அந்த ஆயுதம் இருக்கும். ஆத்தா கையில அப்ப வேற ஆயுதம் இருக்கு. ஆமா. சரி. அப்படி இந்த ஒவ்வொரு ஆயுதங்களும் ஒவ்வொரு இடத்திலே வந்து பிறந்தது. ஒவ்வொரு ஆயுதமும் ஒவ்வொரு இடத்துல பிறக்கு. எந்தெந்த ஆயுதங்கள் எங்கே வந்து பிறந்தது? எங்க அம்மா பிறந்தது என் தாயாகப்பட்ட உச்சினி மகாளிக்கு. ஆத்தா கையில வச்சிருக்காளே வேப்பல. அந்த வேம்பு வந்து பிறந்த இடம் அந்த விஜயநகர் பட்டணத்தில். அந்த வேம்பு பிறந்த போதே அவளுக்கு விளையாட பெண் பிறந்தா. வேப்பிலைய கைலாடப்பா வேப்பிலைய கைலாடப்பா மக்களுக்கு வரம் கொடுப்பா. வேப்பிலைய கையிலெடுப்பா வேப்பிலைய கையிலெடுப்பா மக்களுக்கு வரம் கொடுப்பா. ஆத்தா கையில வச்சிருக்காளே வேப்பல. அந்த வேம்பு பிறந்த இடம் அந்த விஜயநகர் பட்டணத்தில். வேம்பு பிறக்கும் போது அவளுக்கு விளையாட பெண் பிறந்தா. விளையாட பெண் பிறக்கின்றா. ஆத்தா வேப்பிலை கையில் எடுப்பாப்பா. வேண்டிய மக்களுக்கு எல்லாம் வரம் கொடுப்பா. வேப்பிலை கையில எடுத்தான்னு சொன்னா வேண்டிய மக்களுக்கு எல்லாம் வரம் கொடுப்பா. ஆமா. சரி. கையில வச்சிருக்காளே கப்பரை. அந்த கப்பரை என் பிறந்த இடம் கைலாச பருவதே. கப்பரையாம் பிறந்த போதே கூத்தாட பெண் பிறந்தா. கப்பரைய கையிலடுப்பா கப்பரைய கையிலடுப்பா மக்களுக்கு வரம் கொடுப்பா. கப்பரைய கையிலடுப்பா கப்பரைய கையிலடுப்பா மக்களுக்கு வரம் கொடுப்பா. கப்பரை பிறந்த இடம் கைலாச பர்வதமா. கைலாய பர்வதம்மா. கப்பரை பிறந்த போது அவளுக்கு கூத்தாட பெண் பிறந்தாள். கூத்தாட பெண் பிறக்கின்றாள். கப்பரை கையில் எடுப்பா. சரி. அப்படி திருநீர் கேட்ட மக்களுக்கு எல்லாம் வரம் கொடுப்பா. மக்களுக்கு எல்லாம் வரம் கொடுக்கிற தாயாகப்பட்ட பெண் உச்சினி மகாளி அம்மா. அவளுக்கு உடுக்கை பிறந்த இடம் உச்சினி மகாளிக்கு. ஆமா. எந்த இடம்? உத்தராட்ச பூமியில தாய். உடுக்கை பிறந்த போது உண்மை சொல்ல பெண் பிறந்தா. ஆமா. உடுக்கை அவ கையில எடுத்துட்டு சும்மா டுன் 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 டுன். எப்பா ஏ தாளக்காரன் வர தை பொங்கலுக்கு உனக்கு 2ஆம் கல்யாணம் காத்திருக்கு. அப்படி பாத்துறாரு. ஏ சாமி எனக்கு ஒரு வாரம் அப்படி கொடுக்க கூடாதா? உங்களுக்கு 3ஆம் கல்யாணம் காத்திருக்கு. சட்டில தான். ஐயா ஆத்தா கையில உடுக்க எடுத்துட்டு திருநார ஓட்டு கையில எலுமிச்சம்பழத்தை தந்தான்னு சொன்னா. அவ சொன்ன வாக்கு தவற மாட்டா. உண்மை குறி சொல்லிடுவா. உண்மை குறி சொல்லுவாப்பா. எனக்கு இப்படிதான் போன கோயில சொல்லிருக்கா. என்ன சொன்னா? நல்ல வப்பேம்னு. நல்லா இருக்கியா? சொன்னா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால சொன்னா. மலைக்கு பத்திரமா போயிட்டு வாப்பா. இந்த 3 வருஷத்துல உங்க நிலைமையே பாருன்னா. தூக்கி நல்ல நிலைமையில வச்சிருக்கா. நல்லா வச்சிருக்கா. யாரு? அவ இருக்கும் குடிகாரி. இவ தங்கச்சில அவ ஒருத்தி இல்ல. சரி. அக்கா தங்கச்சி 8 பேர். அக்கா தங்கச்சி இருக்கல்ல. 8 பேர் ஒரே ஒரே சர்ப்பத்துல வந்தவா.
அப்படித்தானே இருப்பா. வேற நான் வேற அம்மா. இல்லப்பா. அதே போல அவ வேற இவ வேறயா? கிடையாது. எல்லாம் ஒண்ணு 8 பேர் ஒண்ணா பிறந்தவா. சரி. அப்படி அக்கா தங்க 8 பேரும் 10 ஆயுதத்தோட பிறந்திருக்கும் போது ஆமா ஆத்தா பிறந்து சரி சொல்றாங்க. அவ பிறந்திருக்கும் போது எப்படி பிறந்தா? சரி ஏத்தா எங்க போறிய? ஏத்தா கண்ணம்மா ராயம்மா எங்க போற? உட்காரு. அப்படி பிறந்திருக்க குடியிலையும் தாயாகப்பட்ட பொண்ணு உச்சினி மகாளி. தாயும் தகப்பனும் பாம்பு போல இருக்கிறாங்க. சரி. பிள்ளைங்க 8 பேரும் சக்தியினோட அம்சத்துல இருக்காங்க. பிள்ளைங்க 8 பேரும் பாரு சக்தியினோட அம்சத்துல. அதாவது பிள்ளையை பெத்தாலும் போதுமா ஐயா? பேணி வளர்க்க தெரியணும். பிள்ளையை பெத்தா மட்டும் போதுமா? போதாது. பிள்ளையை பேணி வளர்க்க தெரியணும். பிள்ளையை பெத்தாலும் போதாது, தாய் அமிர்தம் கொடுக்கணும். ஆமா நீங்க சொல்லி தந்தா கேள்விப்படுறேன். சரி இவங்கலாம் யாரு சொல்லுறா? தாய்ப்பால் கொடுத்தா தன்னழகு போயிருமா? பிள்ளை பெத்தாலே இங்க தன்னழகு போயிரும்ங்கறா. ஆமா பிள்ளை பெத்தாலே தன்னழகு போயிரும்னு பாதி பேர் நாம இருவர் நமக்கே இன்னொருவருங்க இருக்குறா. அது மட்டுமா தாய்? ஆமா நாம இருவர் நமக்கே இன்னொருவருங்க பாத்துக்கோ. இப்ப பிள்ளை எல்லாம் என்ன குடிக்கி? டப்பா பால் குடிக்கி. அது மாசத்துக்கு ஒரு டப்பா காலி பண்ணுதா? அது கிடையாது. 3 நாளைக்கு ஒரு டப்பா 700 ரூபாய் ரேட்டு. 6 நாளைக்கு அப்ப எத்தனை டப்பா ஆயிச்சு? பவுடரா 6 நாளைக்கு 2 டப்பா காலி பண்ணுது. மொங்காம் குடிச்சிட்டு வயிறு ஊத்தாம்பட்டி மாதிரி போடாதப்பா. வயிறு வேற ஊத்தாம்பட்டி மாதிரி வச்சுக்க. பச்சை பிள்ளைய எப்படி கண்ணு போடுற? கண்ணு போடலத்தா. இந்த சம்பளமே எனக்கு நீங்க 500 ரூபாய் தான் தரிய. இந்த 500 ரூபாய் வச்சு நான் என்னடி வாழன்னு யோசிக்கேன். அப்ப பார்த்தார் நாகராஜன் நாகக்கண்ணியும். பிள்ளைங்க 8 பேரும் சக்தியோட அம்சத்துல இருக்கிறாங்க. நம்ம பாம்பு போல இருக்கிறோம். தாய் அமிர்தம் கொடுக்க முடியாது. தாய் அமிர்தம் கொடுக்கவே முடியாது. ஏன்னா பாம்பு வயித்துல இருந்து என்னதான் கக்கட்டுமே, வாரது விஷம் தானையா வரும். பாம்பு வாயில இருந்து என்ன வந்தாலும் விஷம் தான். ஆமா சரி. ஆக இருப்பதனால தாய் அமிர்தம் கொடுக்க முடியாது என்று சொல்லி அக்கா தங்க 8 பேருக்கு இறை தேடணும் என்று சொல்லி நாகராஜன் நாகக்கண்ணியும் நாகராஜ மன்னவனும் நாகக்கண்ணி பெண்ணாலும் எங்கே வரார் தெரியுமா? வருகிறார்கள் அம்மா. நாகலோகம் தான் கடந்து நலமுடனே ஏகி வாரார். அங்கிருந்து பயணமாகி வாராரே இருவர்களும். அந்த சந்தன மங்காட்டுக்குள்ளே வருகிறாரே இருவர்களும். சொல்லி சந்தனமங்காட்டுக்கு வருகிறார். சந்தனமங்காட்டுக்கு வருகிறார் தாயும் நல்ல தகப்பனுமாக. நாகராஜன் தேனை தட்ட நாகக்கண்ணி தேன் சுரக்க தேனை எல்லாம் சுரந்து கொண்டு வருகிறாரே நாகலோக பட்டணத்தில் வந்து நாகராஜன் நாகக்கண்ணையும் பிறந்ததொரு அக்கா தங்கை 8 பேர். 8 பேர் அதாவது பொன்னுச்சினி மகாளி, மாரியம்மா, முத்தாரம்மா, காளியம்மா இப்படி அக்கா தங்கை 8 பேரையும் வளர்க்க வேண்டும் என்று சொல்லி இப்படி வளர்த்து வருகிறார் தெரியுமா? எப்படி அம்மா வளர்த்து வருகிறார்கள்? பாலூட்டி நீராட்டி பௌசுடனே வளர்த்துவார். பாலூட்டி நீராட்டி பௌசுடனே வளர்த்துவார். குளுப்பாட்டி சேனை ஊட்டி குதூகலமாய் வளர்த்துவார். குளுப்பாட்டி சேனை ஊட்டி குதூகலமா வளர்த்துவார். 4 ஒரு மேனியுமா பொழுது ஒரு மரமுமா. அக்கா தங்க 8 பேர்களை வளர்த்து வரக்கூடிய நாளையில அப்படி நாகலோக பட்டணத்திலே அக்கா தங்கச்சி 8 பேரும் வளர்ந்து வாரா. நல்லா வளர்ந்திருக்கா தாய். ஆமா சரி. அப்ப ஆதிவெள்ளி கைலாசத்தில் பார்வதி அம்மா பகவானை அழைத்து கேட்கிறார். என்ன கேக்குன்றா? ஆண்டவா பகவானே, ஐயா பகவானே பரம்பொருளே, ஆதிசக்தி அழகை போல அகிலத்தையும் கண்டதுண்டா? நான் மாய சக்தி அழகை போல இந்த மாநிலத்தில் கண்டதுண்டா ஈசனே? அப்ப பார்வதி அம்மா கேட்கிறா. என்ன கேக்குன்றா? ஆண்டவா தினந்தோறும் என்ன விட்டு படியிலக்க போறீங்க. என்னை போல அழகான பெண்ணை கண்டதுண்டா? ஆமா உன்னை விட அழகான பெண்கள் இருக்கிறாங்க. 8 பெண்கள் நாகலோக பட்டணத்திலே பிறந்திருக்கிறாள். அப்ப 8 பேரை இப்ப நான் உடனே பார்க்கணும்ங்கறா. நீ என்ன அழகுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உன்னை காட்டில 8 பேர் அழகா இருக்கான்னு பகவான் பார்வதி பார்த்து சொல்லுகிறார். ஆமா அப்ப 8 பேரை நான் உடனே பார்க்க வேண்டும் என்று சொல்லும்போது நாகலோக பட்டணத்தில் சென்று என் பெருமாள் கோபாலக்கண்ணன் 8 பிள்ளைகளையும் எடுத்து வந்து பார்வதி இடத்துல கொடுக்கிறார். பார்வதி அம்மா பாக்குறா. 8 பேரும் அழகா இருக்கிறா. அண்ணா என்ன இந்த 8 பேருங்க இருந்தான்னு சொன்னா
என்னோட மாங்கல்யத்துக்கு பிரச்சனை வந்துரும். 8 பேருக்கும் பகவான் தாலியை கட்டி விடுவாரு. அதனால நீ 8 பேரும் கல்ல கட்டி கடல ஆத்தாலும் சரி, சரி குளத்துக்குள்ள கொண்டு முக்கி வச்சாலும் சரி. ஆமா, இவ அக்கா தங்கச்சி 8 பேரும் கைலாசத்துக்கு ஆவாது. இடம் இல்லைன்னு பார்வதி சொன்னபோது சரி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் அட்டகாளி 8 பேரையும் அழைத்து என் அம்மா பொன்னுச்சினி மகாளி மாரியம்மா முத்தாரம்மா காளியம்மா அம்மா காளியர்களே உனக்கு இந்த கைலாசத்துல இடம் கிடையாது. சரி தனக்கென்று ஒரு இல்லத்தை இல்லத்தை அமைத்து முட்டாபுரத்திலே சென்று முப்புறத்து கோட்டை கட்டி வாழ்க என்று சொல்லி அக்கா தங்க 8 பேருக்கும் தேவையான வரங்களை எப்படி கொடுக்கிறார் பாருங்க. எப்படி அம்மா அங்க கொல்லும் வரோம் வெல்லும் வரோம் கொடுக்கும் வரோம் அழிக்கும் வரோம் கொல்லும் வரோம் வெல்லும் வரோம் கொடுக்கும் வரோம் அழிக்கும் வரோம் தீராத பிணிகள் எல்லாம் திருநீரால தீர்க்கும் வரோம் தீராத பிணிகள் எல்லாம் திருநீராலே தீர்க்கும் வரோம் போகாத பிணிகள் எல்லாம் போகாத பிணிகள் எல்லாம் பொற்பீரம் வாழ் தீர்க்கும் வரோம் தங்கச்சி 8 பேருக்கும் உனக்கென்று ஒரு இல்லத்தை அமைச்சு முட்டாபுரத்துல சென்று முப்புறத்து கோட்டை கட்டி வாழ். ஆமா, முப்புறத்து கோட்டை கட்டி நீ வாழ்ந்துரு தாயி என்று சொல்லி கொல்ல வரம் வெல்லும் வரம் கொடுக்கும் வரம் அழிக்கும் வரம் தீராத பிணிகள் எல்லாம் திருநீராலே தீர்க்கும் வரம் 103 சிவலிங்கத்தை முப்புடாதி கையில் கொடுத்தாள். சரி கங்கா தேவியை பிடித்து காளி கையில் கொடுத்து நீ உனக்கென்று ஒரு இல்லத்தை அமைத்து வாழு அப்படின்னு சொல்லி நான் போயிட்டு வரேன் வரத்தை கொடுத்தார் ஆண்டவன். அப்ப என் தாயாகப்பட்ட பொன்னுச்சினி மகாளி நாள் பார்த்து தினம் குறித்து ஒரு நல்ல நாள் பார்த்து முட்டாபுரத்திலே சென்று முப்புறத்து கோட்டை கட்ட வேணும் என்று சொல்லி அவ அக்கா தங்க 8 பேரும் முப்புறத்து கோட்டை வளர்ந்து கொண்டே வருகிறது. அப்படி எப்படி சரி அப்படி அக்கா தங்க 8 பேரும் முப்புறத்து கோட்டையிலே வளர்ந்து கொண்டு சரி அக்கா தங்க 8 பேரும் கோட்டை கட்டி வாழ்ந்து வந்து அங்கிருந்து பயணமாகி எந்த ஊரு போனால் நமக்கு வாழ்வு உண்டு என்று சொல்லி இந்த அகிலமெல்லாம் பேரும் புகழையும் பெற்று வரக்கூடிய தூத்துக்குடி மாவட்டம் 4 மாவடி. ஆமா 4 மாவடி வடக்கூருப்பா. ஆமா 4 மாவடி நன்னகரிலே வடக்கூரிலே. சரி அதாவது சான்றோர் குலம், சரி சத்திரியர் குலம். சத்திரியர் குலம் அல்லவா, நாட்டையாள பிறந்த குலம். நம் நாடார் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட நம்ம நாடார் சொந்தங்களுக்கு பார்த்தியப்பட்ட இந்த வடக்கூர் நன்னகரிலே நன்னகரிலே கையெடுத்து வணங்குவோர்களை காக்கும் நல்ல கடவுளாக அவ காக்கும் நல்ல கடவுளாகவோ மொரிந்திடாமல் மொரிந்த கொப்பு வாடாமல் கட்டி பொருக வைத்து பால்பானை பொங்க வைத்து அன்றிலிருந்து இந்நாள் வரை வடக்கே பார்த்த திருமுகமாக கல்யாண வாசலாக வேலி கட்டி காத்து வருகிறாளே.